சோழ நாட்டின் எல்லையில் வயலூர் என்ற கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் வேலன் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் உழைப்பாளி. ஆனால் அவன் நிலம் மட்டும் மிகவும் வறண்டது. 3 ஆண்டுகளாக மழை சரியாக பெய்யவில்லை. இம்மலர் தங்கள் நிலத்தை விட்டு நகரத்திற்கு சென்றனர். இது தெய்வ சோதனை, எதுவும் பயனில்லை என்று சிலர் சொன்னார்கள். ஆனால் வேலன் மனம் தளரவில்லை. அவன் தினமும் அதிகாலை எழுந்து கிணற்றை ஆழமாக தோண்ட ஆரம்பித்தான். மழை வராவிட்டாலும் நான் தண்ணீர் கண்டுபிடிப்பேன் என்றான். கிராமத்தார் சிரித்தனர். இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பயன்? தெய்வம் கொடுக்காவிட்டால் எதுவும் நடக்காது. வேலன் அமைதியாக பதிலளித்தான். முயற்சி செய்யாமல் விட்டால் நமக்கு என்ன உரிமை? நாட்கள் கடந்தன. கைகள் புண்ணாகின, உடல் சோர்ந்தது. ஆனால் அவன் முயற்சி தளரவில்லை. ஒரு நாள் கிணற்றின் அடியில் ஈரப்பதம் தெரிந்தது. சில மணி நேரங்களில் தண்ணீர் ஊறி வர ஆரம்பித்தது. வேலன் மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டான். அவன் நிலம் பசுமையடைந்தது. பிற விவசாயிகளும் அவனை பார்த்து கிணறு தோண்ட ஆரம்பித்தனர். அந்த ஆண்டு வயலூர் கிராமமே செழித்தது. பச்சை பசேல் என காட்சி அளித்தது. மக்கள் அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். கிராம முதியவர் கூட்டத்தில் கூறினார், தெய்வத்தான் ஆகா தெனினும் முயற்சிதன் மெய்வருத கூலி தரும் என்ற குரலை வேலன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினான் என்றார். அனைவரும் வேலனை பாராட்டினர். அவன் சொன்னது ஒன்றே ஒன்று, தெய்வம் நம்மை சோதிக்கலாம், ஆனால் முயற்சி நம்மை காப்பாற்றும்.